எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த குழந்தைங்களுக்கு லீவ் டயத்தில் எதாவது விதவிதமாக சமைக்கணும் நமக்கு ஆசையாக இருக்கும். அதுக்கு இந்த காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய 5 லிட்டர் குக்கரில் நான் சமைக்கிறேன். அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியாக அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதுலேயும் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு பிரியாணி அரிசி நான் எடுக்கிறேன். அதனால் தயிர் அந்த சின்ன கரண்டி அளவு எடுத்துக்கோங்க, ஒரு 100 கிராம் கன்னம். அப்புறம் பச்சை மிளகாய் 1 கப்புக்கு 6 பச்சை மிளகாவும், இன்னொரு கப்புக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லா ஜாமானையும் போட்டுருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு எல்லா ஜாமானையும் போட்டு அப்புறம் பூண்டு ஒரு 4 பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எல்லாம் போட்டு அரைச்சி தான் பக்குவம். இதான் இந்த பக்குவம் அளவுக்கு நல்லா வதக்குன்னு அந்த மசாலாவை அதில் போட்டு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேக்கெட்டு காளான் எடுத்துருக்கோம். அதில் அதை 2ஐயும் பாதியாக வெட்டி போட்டுருங்க. வெட்டி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா தண்ணி நிறைய வெளியே வரும். அதை அது வரைக்கும் தண்ணி நிற்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நிற்கிற வரைக்கும் கிண்டி விடுங்க. உப்பு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2.5 டீஸ்பூன் அதுக்கப்புறம் தனியா இந்த புதினாந்தி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கலர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனில். அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி காளானில் இருக்க தண்ணி வற்றினதுக்கப்புறம் இந்த அரிசி 2 கப் எடுத்து மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்ச இதெல்லாம் இந்த மிக்சியில் இருக்கும், அதெல்லாம் நான் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து எந்த கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு டபுள் பங்கு தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் கண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.